சிவகங்கை வாரச்சந்தை பகுதியில் பாஜக நிர்வாகி சதீஷ்குமார் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவர் தானாக உயிரிழந்தாரா அல்லது யாரேனும் அடித்து கொலை செய்தார்களா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தர், இந்த விவகாரத்தின் பின்னணி என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பாரதிய ஜனதா கட்சியோட வர்த்தக பிரிவோட மாவட்ட செயலாளர் இருந்தவர் மர்மமான முறையில் உயிரிழந்ததாக இங்க சிவகங்கையில பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. சிவகங்கை வாரச்சந்தை ரோடு, அதாவது சிவகங்கை காவலர் குடியிருப்பு பகுதியை எதிரே உள்ள நகராட்சி கட்டத்துல இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடை நடத்தி வந்தவர் தான் பாரதிய ஜனதா கட்சியோட வர்த்தகத்தோட மாவட்ட தலைவர் சதீஷ்குமார். நேற்று இரவு மர்மமான முறையில் இறந்திருக்காரு. இது குறித்து போலீசார் விசாரணையில என்னன்னா, அவர் கடை நடத்துவதற்கு பின்பக்கமே பாத்தீங்கன்னா 2 ரூம்கள் இருக்கு. இந்த ரூம்ல ஒரு ரூம்ல இவர் வாடகைக்கு இருந்திருக்கிறாவும், இவருடன் அருகே இருக்கிற ரூம்ல பாத்தீங்கன்னா ட்ரம் செட் அடிக்கக்கூடிய ஒரு 5 நபர்களும் தங்கி இருந்திருக்காங்க. இவரும் இவரது நண்பர் சக மெக்கானிக்குமான மணிபாரதி என்பவரும் மற்றும் அந்த ட்ரம் செட் நடத்தி வரக்கூடிய அடிக்கக்கூடிய ஒரு 5 நபர்களும் சேர்ந்து கூட்டாக தான் மது அருந்துவதாக கூறப்படும் நிலையில மது அருந்து இருக்கும் போது போதையில் தகராறு ஏற்பட்டிருக்கு. இதில் அவரோட சக நண்பரான மணிபாரதி முதலில் தாக்கப்பட்டிருக்காரு. அவரை தாக்கப்பட்டிருக்கு. அவரை தடுக்க வந்த சதீஷ்குமாரும் தடுக்க வரும்போது அவரை கீழே தள்ளி விட்டதில் அவருக்கு பலத்த அடிபட்டிருக்கு. எதிர்பார்த்தமாக 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அடிக்கப்பட்ட மணிபாரதி மற்றும் சதீஷ்குமாரையும் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிவகங்கை அரசு மருத்துவக் மருத்துவமனைக்கு சேர்க்கப்படுறாங்க. மணிபாரதி சிறு காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறாரு. தலையில் பின்பக்கம் தலையில் அடிபட்ட சதீஷ்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு. இது குறித்து 5 பேரை பிடித்து சிவகங்கை நகர் காவல்துறையினர் விசாரணை பண்ணிருக்காங்க. இது திட்டமிட்டப்பட்ட கொலையா இல்ல யதார்த்தமாக நடந்தா என போலீசார் விசாரணைக்கு முன்பே தகவலும். நகர் வெற்றி இறந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சிவகங்கையில.